கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எத்தனையோ வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிதான காரியங்கள் நம்மிடத்தில் செய்திருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த நாட்களில் நிறையா அதிகாரத்திலேருந்து நான் எடுத்து சொல்ல போகிறதில்ல. எளிமையான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாட்களை நான் வாசிக்க போகிற பகுதி என்னென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவன் என்கிறதான ஒரு தலைப்பு நான் இதுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அருமையான சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் செய்திலையும் கூட நம்ம துதிக்கும் போது கூட அநேக காரியங்கள் நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். எப்படின்னா, அவர் நம்மளை காண்கிற தேவன், அவர் நம்மை பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தாயின் கருவில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்த ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஒரு மனுஷனை ஆண்டவர் குறிப்பிட்டு அழைக்கிறார். அந்த மனுஷன் யார் என்று சொல்லுங்க பார்க்கலாமே. கரெக்ட், நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நம்மளாலே வாசிக்க முடியும். அந்த பகுதியை தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் அதை முடித்திடுவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43 இருந்து 48 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாமே. என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். போதும், நாம் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை பரிசுத்த பிதாவே நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து, இதை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயத்தில் இந்த வசனம் கிரியை செய்ய எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசித்தோம். இந்த வசனத்தில் 43 நாம் வாசிக்கும் போது, மறுநாளிலே இயேசு கலிலியாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்போ ஆண்டவர் மறுநாளிலே என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்திரேயா என்பவன் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறதான ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளால் வாசிக்க முடியும். ஆனால் அதை வாசித்து பிற்பாடு மறுநாளிலே ஆண்டவர் கலிலியாவுக்கு போக மனதாயிருந்து இந்த பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைத்து கொண்டு போறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்களேன். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெட்சாயிதா பட்டணத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் இதற்கு முன்பாக சொல்லியிருப்பார். என்னன்னா, நீ கேபாவா இருக்கிறாய், உன்னுடைய பேர் பேதுரு என்கிறதான ஒரு அழைப்பை அங்கே கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேரும், அதாவது பேதுரு, அந்திரேயா என்பவருடைய ஊரானாகிய பெர்சாயிதா பட்டணத்தான் பிலிப்பு. ஏன் இந்த ஊரை பற்றி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்க வேண்டியது அவசியம். இப்போ 3 பேரும் ஒரு ஊரை சார்ந்தவங்க. அதற்கு முன்னாடி இந்த வசனத்தில் பிலிப்பை அழைத்ததாக நம்மளால் பார்க்க முடியாது. ஒருவேளை அந்திரேயாவை ஆண்டவர் அழைத்திருக்கலாம், கலிலியாவுக்கு போலாம் என்று சொல்லி, அல்லது பேதுருவையாவது கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் இருவரையும் தகர்த்து பிலிப்பை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு பின்னாடி வா, நம்ம கலிலியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இதில் பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. சரி, அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்னு, இந்த கலிலியாவுக்கு போவர்னா, இந்த கலிலியாவுக்கு போவர் மனதாக இருந்தாருன்னா, பிலிப்பு என்பவனுடைய சொந்த ஊர் பெர்சாயிதா பட்டணம் நீங்கள் வாசித்தோம், அப்படிதானே? அப்போ 3 பேர் ஒரே இடத்தை சார்ந்தவங்க. ஆனால் இந்த பெர்சாயிதா பட்டணம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வேதத்தில் வாசித்திருக்கீங்களா? ஆண்டவர் கலிலியாவுக்கு போக மனதாக இருந்தார். இந்த பெர்சாயிதா பட்டணமும் அங்கே போவதற்கு இவங்க 3 பேரும் ஒரே ஊரை சார்ந்தவங்க. எதற்காக ஆண்டவர் கலிலியாவுக்கு போனார்? இந்த பெர்சாயிதா பட்டணம் எங்கே இருக்குது? வேதத்தில் எங்கே நீங்கள் வாசித்திருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப திண்டாட வேண்டாம். இந்த கலிலியாவில் உள்ள ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த பெர்சாயிதா பட்டணம், சரியா? அப்போ இந்த பெர்சாயிதா பட்டணம் இந்த கலிலியா என்கிற இடத்துல இருக்கிறபடினால பேதுருவும் அதே ஊரை சார்ந்தவங்க தான், அந்திரேயாவும் அதே ஊரை சார்ந்தவங்க தான். இருந்த போதிலையும் பிலிப்போ மாத்திரம் ஆண்டவர் ஏன் அழைக்கிறாருன்னா, பின்னாடி நான் அதை சொல்லுறேன். பிலிப்பை அழைத்து அந்த இடத்துக்கு போகும்படியான ஒரு காரியம் நேருகிறது. ஆனால் ஆண்டவர் இப்போ எங்கே இருக்காங்கன்னா, ஏறக்குறைய இந்த கலிலியா என்கிற இடத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிற இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணும். போகிற சமயத்தில் அங்கே இந்த நபரை கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஒரே ஒரு காரணம். நான் முதலாவது ஒன்று சொன்னேன், ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்று. இதுக்கு நான் தலைப்பு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிலிப்பு என்பவரை கூட்டிட்டு அவர் கலிலியாவுக்கு போகிறாரு. ஏன் போனார் தெரியுமா? அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இப்போ புரியுதா இயேசு கிறிஸ்து ஏன் பிலிப்பு அங்கே அழைச்சிட்டு போனார்னு? இவங்க நல்லா சிந்திச்சுக்கோங்க. இந்த நாத்தான்வேலும் இந்த பிலிப்பும் யார் யாருன்னு கேட்டால் 2 பேருமே ஒரு இணைபிரியாத ஒரு நண்பர்கள். அது நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அது இணைபிரியாத நண்பர்கள் என்ன அர்த்தத்தில்னா, உலகப்புறமாக இருக்கிற நண்பர்கள் அல்ல, ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசிப்பதிலையும் தியானிப்பதிலையும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அதனால தான் பிலிப்பு அந்த கலிலியா பட்டணத்துக்கு போன உடனே முதல்ல அவர் சந்திக்கிற நபர் யார் என்று சொன்னால் இந்த நாத்தான்வேலை சந்தித்து என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை நான் கண்டேன், நீ பார் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இவங்க இருவருடைய அந்த நட்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவா இருந்துச்சு, சரியா? அதனால தான் ஆண்டவர் இந்த பேதுருவை அழைக்கல, அந்திரேயாவை அழைக்கல, பிலிப்புவை கண்டு சொல்றாரு நம்ம கலிலியாவுக்கு போலாம். ஏன்னா அதற்கு முன்னாடியே ஆண்டவர் யாரை அறிந்திருந்தார் தெரியுமா? நாத்தான்வேலை அறிந்திருந்தார். இப்போ நாத்தான்வேலுக்கு நான் யாருன்னு நான் காட்டணுங்க, புரியுதா? ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், நான் எப்படிப்பட்டவர், அவர் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறாரு, அவருக்கு என்னை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா பிலிப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற நேரத்தில் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் இங்கே இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை,
தாவீது அருமையாக ஒரு வசனம் சொல்வார். என்ன தெரியுமா? சங்கீதம் 139 சங்கீதத்தில் அருமையாக சொல்வார். என்ன தெரியுமா? என்னுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, என்னுடைய தாயின் கற்பத்திலே நான் இருக்கும்போதே என்னை என்ன செய்தார் தெரியுமா? பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை முன்குறித்ததுனால தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நம்ம இங்கே வந்திருக்கிறோம். சபையாய் கூடி ஆராதிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஸோ எப்படி இந்த நாத்தான்வேலுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் முன்குறித்த மனுஷன் பிலிப்போ, அதே போல நம்மளையும் ஒரு ஆள் என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த அவர் பயன்படுத்தினார். ஆனால் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்ததுனால தான் இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. இப்போ நாத்தான்வேலை கண்டு சொல்றாரு, நீங்க வா, நான் பார்த்ததை, நான் யாரை பார்த்தேன், அவர் எப்படிப்பட்டவர். நியாயப்பிரமாணத்தில் நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாசித்து அறிந்திருந்தோம் இல்லையா? அவரை நான் கண்டேன், நீ வந்து பாரு. அதுக்கு நாத்தான்வேல் என்ன சொல்றாரு தெரியுமா? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமோ? ஏன்னா வேதத்தை அறிந்திருந்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து பெத்லகேமில் இருந்து வருவார் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி முதல் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நம்மளால் வாசிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அழைத்த உடனேயே இந்த நாத்தான்வேல் சொல்றாரு, அங்கே இருந்து ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமோ? இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். 46. அதற்கு நாத்தான்வேல் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இப்ப இருவருக்குள்ளால ஒரு வாக்குவாதம். அதாவது நான் பார்த்துட்டேன், அவர் சொல்றாரு நீ வந்து பாரு. அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. 47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடத்த உற்றம இஸ்ரவேலன் என்று சொன்னார். வேத வசனத்தில் எனக்கு பிடிச்ச வசனங்களில் இது, அப்புறம் இன்னொரு வசனம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 மனிதரை குறித்து இந்த வேதாகமத்தில் தெளிவாய் பாராட்டத்தக்கதான பெரிய காரியம் இந்த வேத புத்தகத்தில் 2 மனுஷனை குறித்து சொல்லியிருக்கார். ஒன்று யார் தெரியுமா? 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொன்னார், இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நான் காணலை. ஏன்னா அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றார், நான் வந்து குணப்படுத்துகிறேன். அவனுடைய வேலைக்காரன் அதாவது சுகவீனமாக இருந்தபோது நான் வந்து அவனை குணப்படுத்துறேன்னு சொன்னபோது அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துறேன். நல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவரை பார்த்த ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆனா அந்த மனுஷன் இடத்துல பார்த்தாரு. ஆனா இங்கே பார்க்கிறோம், நாத்தான்வேலை கண்டு பிலிப் இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படிங்க ஆண்டவருக்கு தெரியும் இவர் கபடத்த ஒரு உத்தம இஸ்ரவேலன்னு? எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? இப்போ ஆண்டவர் வந்து தான், அதாவது பிலிப்பு வந்து தான் இந்த நாத்தான்வேலை ஆண்டவர் இடத்துல அழைச்சிட்டு வர்றாரு, சரிதானே? அதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாத்தான்வேலை பார்க்கல. அப்படிதானே வாசிக்கிறோம்? பிலிப்பு தானே அழைச்சிட்டு வர்றாரு. ஆனா இந்த நாத்தான்வேலை பார்த்த உடனேயே ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலனும். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கிறோம், அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, எனக்கு இந்த ப்ரேயர் மீட்டுக்கு போவதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, அல்லது ஆராதனைக்கு போவதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல, நிறைய வேலைகள் இருக்குது, அதனால போக முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய சாக்கு போக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் பார்க்கறது யார் தெரியுமா? சொல்லுங்களேன், யார் பார்க்குறா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம அநேக சாக்கு போக்கு சொல்லலாம், ஆனால் சமயம் கிடைத்து கூட நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன் வராமல் நிறைய காரியங்களில் பின்தங்கி போய் கொண்டு இருக்கலாம். மனுஷங்கிட்ட சாக்கு போக்கு நீங்கள் சொல்லிடலாம், ஆனால் கர்த்தரிடத்துல
தப்ப முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் செய்தியில் கேட்டோம் என்னன்னா, நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதால் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பலன் தர போறாரு. இப்போ நீங்க இருந்திருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்மளால் வாசிக்க முடியும். என்ன தெரியுமா? கடைசி நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. வாசிக்கிறோமா? அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அது என்ன புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது? அது என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னா அது என்ன புஸ்தகம் சொல்லுங்க பார்க்கலாமே? ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம். ஏன் இந்த ஞாபக புஸ்தகம் வச்சிருக்காரு தெரியுமா? உங்க வீட்டில் நீங்க இருந்து தனியா ஜெபம் பண்ணும் போதோ, வேத வாசனத்தை வாசிக்கும் போதோ, அல்லது ஆண்டவருடைய அந்த காரியத்தை சிந்திக்கும் போதோ ஆண்டவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? அந்த ஞாபக புஸ்தகத்தில் உங்களை குறித்து எழுதி வைப்பார். சரியா? இது எப்படி சாத்தியமா? ஒரு காரியத்தை சொல்கிறேனே. இப்போ சில சந்தர்ப்பங்களில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மனதில் அந்த அளவிற்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கும், சஞ்சலப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். ஏன் வேத வசனத்தை வாசிக்க முடியாத கூட ஒரு சந்தர்ப்பம் வரும். சரியா? அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்வோம்னா சோர்ந்து போயிடுவோம். ஆண்டோடைய வேத வசனத்தை நம்மளால் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறதான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய வேத வசனத்தை அந்த சமயத்தில் தான் என்ன செய்யணும்னா வாசிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் பண்ணுகிற அந்த ஜெபத்தை, நீங்கள் அந்த இடத்துல எந்த துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதோடு செய்யக்கூடிய அந்த ஜெபத்தில் உங்களை நினைவு கூர்ந்து தான் அந்த ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுவாருங்க. நீங்கள் வேத வசனத்தில் படிக்க வேண்டாம், நமக்கு சமயம் இல்லை. நான் சொல்லிக்கிட்டு நான் இப்போ போய்கிட்டே இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் அதில் 31வது வசனம், அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தாச்சுன்னா, பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது சாதாரணமாக இல்லை, அடிப்பட்ட காயங்களோடு, கால்கள் தொழுமரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்குது, கைகளையும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒரு சூழ்நிலை, தாங்க முடியாத ஒரு வேதனை உள்ள ஒரு சமயத்தில் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியா வேதம் சொல்லுது? கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அசைந்தது என்று நம்மளால வாசிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி வந்தாலே நம்மளை இதில் இருப்போமா? உடனே எங்கேயாவது ஓடத்தானே பார்ப்போம். அங்கே பாருங்க, சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அசைஞ்சுதான். ஏன்? அந்த வருத்தத்தோடு, பாரத்தோடு, மன வேதனையோடு, எத்தனைப்பட்ட துயரம் இருந்தாலும் அவங்க கர்த்தரை துதித்து பாடுவதற்கு மறக்கலை. நடந்த காரியம் என்ன? சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. ஆனால் யாரும் ஓடி போகலை. ஆனால் அங்கே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது. நம்மளை போல இங்கே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, சபையுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன். அது எத்தனை ரூபா கொடுத்தாலும் நமக்கு அந்த தூக்கம் வராது. சரிதானே? அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன் அங்கே நித்திரையா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அஸ்துவாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. ஆனால் சிறைச்சாலைக்காரன் என்ன செய்துட்டு இருந்தான் தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஒரு அம்மா ஒரு ஊழியக்காரரை பார்த்து சொன்னாங்களாம். எப்போ தெரியுமா? நைட்டு ஒரு 1 மணி இருக்குமா ஃபோன் பண்ணாங்களாம். ஃபோன் பண்ணி, பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தையை எதையாவது நீங்கள் சொல்லுங்களேன், கேட்கணும் ஆர்வமாக இருக்குது அப்படின்னும். இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டான். என்னாச்சு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க? இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்டாராமா, சபையில் வந்தாச்சுன்னா இருக்கும்போதே நல்லா தூங்கி விழுவேங்க,
ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது, ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி, எல்லாரும் தூங்கக்கூடிய சமயத்தில் ஃபோன் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் பாஸ்டர், சபையில் அருமையாக பிரசங்கம் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தூக்கம் வரும். இப்போ தூக்கமே வரல பாஸ்டர், அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள், நான் நல்லா தூங்குவேன் பிரதர் அப்படி சொன்னாராம். சிந்திச்சு பாருங்களேன். நம்மளே அப்படி நிறைய பேர் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். அப்படி நித்திரையாக இருந்த ஒரு மனுஷன், அவனை பற்றி வேதத்தில் பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது எந்த மாதிரி பவுலையும் சீலாவையும் தொழுமரத்தில் கெட்டியிருந்தாலும் கூட அவங்க ஜெபிக்க மறக்கலை, துதிக்க மறக்கலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நோக்கி எனி டைமும், ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய காரியம், எனக்கு என்ன ஒரு காரியம் நேர்ந்தாலும் உங்கள் சித்தம் இல்லாமல் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் இது நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த ஞாபக புஸ்தகத்தில் உங்களை எழுதி வைப்பாருங்க. அதான் இங்கே நடந்துச்சு. நாத்தான்வேலை கண்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாஸ்தவம் இல்லையா? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, அதுக்கு பிறகு வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவேன் என்றார். கேட்கிறது யாரு? நாத்தான்வேல் தான் கேட்கிறாரு. சரிதானா? அவங்க வாசித்தது சரிதானே? ஆமாவா இல்லையா? உண்மைதாங்க, வேதத்தில் அப்படித்தானே எழுதப்பட்டிருக்குது. நாத்தான்வேல் தான் கேட்கிறாரு, நீர் என்னை எப்படி அறிவீர்? அதற்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேனே, பிலிப்பு யாரிடத்துல இந்த நாத்தான்வேலை அழைத்து வந்தார்? இயேசுவின் இடத்துல. பிலிப்பு தானே அழைத்துட்டு வந்தாரு, சந்தேகம் இல்லையா? அது எப்படி ஆண்டவர் பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னதாகவே நீ அத்திமரத்தை கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன்னு சொன்னாரு? சரி, அத்திமரத்தை கீழே இருந்து இவர் என்ன செய்திருப்பாரு? வேற இடம் சொல்லல. உன் வீட்டில் இருக்கும்போதோ அல்ல நீ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல தனிமையா நீ போகும்போதோ அந்த இடத்துல உன்னை கண்டோம்னா சொல்லல. பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னாடியே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அத்திமரத்துக்கு கீழே இவர் என்ன செய்துட்டு இருந்திருப்பாரு? ஒன்று பைபிள் படிச்சுட்டு இருப்பார். அப்புறம் சொல்லுங்கப்பா, டைம் இல்லை, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னா டக்குன்னு பதில் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏதாவது நல்ல ருசியான ஆகாரம் என்னது அங்கே கொண்டு போய் சாப்பிட்டு இருப்பாரோ, இல்லை ஏதாவது கதை பேசி கொண்டு இருப்பாரோ. சரி, நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம். 45ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் கண்டோம். இப்போ அவர் என்ன செய்துட்டு இருப்பாரு? அத்திமரத்துக்கு கீழே இப்போ நாத்தான்வேல் என்ன செய்து கொண்டு இருந்திருப்பாரு? நியாயப்பிரமாணத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், எப்போ வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான் யாரும் தெரியுமா? இந்த நாத்தான்வேலுங்க. இந்த நாத்தான்வேலை சந்திக்க எங்க இருந்து ஆண்டவர் வந்தார் தெரியுமா? அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் வாராருன்னா யாரை கூட்டிட்டு வராரு? அவருக்கு தெரிந்த அறிமுகமான பிலிப்புவை என்ன செய்றாரு? அங்க இருந்து கூட்டிட்டு வரார். ஏன்னா நான் நாத்தான்வேலை சந்திக்கணும், அவரை சந்தித்து நான் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல பயன்படுத்தின ஒரு மனுஷன் பிலிப்பு. ஏன்னா இருவருக்குள்ளால் அந்த நற்பை ஆண்டவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். அதனால தான் பிற்காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது
பிலிப்பு வந்து ஆண்டவர் நிறைய காரியத்தில் எடுத்து பயன்படுத்தியிருப்பார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளெல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறைய காரியங்கள் பார்க்கலாம். பிலிப்பு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தின ஒரு காரியம். நம்ம சமயம் இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம அதை தியானிக்கலாம். சிந்திச்சு பாருங்க. இப்போ இந்த நாத்தான்வேலை கண்டு சொல்றாரு, நீ அத்திமரத்துக்கு கீழ் இருக்கும் போதே, அது எப்போ பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னாடியே, நீ அத்திமரத்துக்கு கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். பிரியமானவர்களே, அங்க அவன் எதுவுமே செய்யலை. நியாயப்பிரமாணத்திலே வரக்கூடிய இந்த ஆண்டவர் யார், எப்பொழுது வருவார் என்று சொல்லி எங்கேயுமே போகாம அவன் எப்பவுமே அந்த ஆண்டவரை தியானிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான். அதுதாங்க அந்த அத்திமரம். நீ அத்திமரத்தை பார்த்தாச்சுன்னா அந்த இலைகளெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? சில இலைகளை பார்க்கும்போது அந்த அத்திமரத்துக்குள்ளே போயாச்சுன்னா வெளியிலேருந்து யாருமே தெரியாது. அந்த கொடி மாதிரி அப்படி படந்துரும். அப்படிப்பட்ட ஒரு ஏரியா, யாருமே அறிய முடியாது. அங்கே ஆண்டவரை தினந்தோறும் அவன் என்ன செய்தாம்னா வாசித்து அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். பிரியமானவர்களே, நமக்கும் நிறைய வீடுகள், நமக்கு ஆண்டவர் நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில் எதையாவது ஒரு இடத்துல, ஒரு அறையிலையோ இல்லை ஒரு இடத்துல, இந்த இடத்துலேருந்து நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லை இதுதான் எனக்கு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தம் பண்ணி அதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா? பெரிய வீடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் இவன் இருந்த இடம் எங்கே? அத்திமரத்துக்கு இல்லை, வீட்டில் கூட இல்லை, ஒரு சின்ன இடமா இருந்தால் காணும். பிரியமான உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ அந்தரங்கத்தில் பார்க்குற மனுஷனுக்கு முன்பாக நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதலால் நீ போ, உன் உள்ளறையும் வெளியறையும் போட்டு, சரியா? அந்தரங்கத்தில் பார்க்குற அந்த ஆண்டவர் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. அவர் வெளியரங்கமாக என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் என்னைக்காவது செய்திருக்கிறீங்களா? வேதம் வாசிப்பதற்கும் ஏதோ கடமைக்காக ஒரு சில வேத வசனத்தை நம்ம வாசிப்போம், ஜெபத்திற்காக ஒரு சமயத்தில் வேத வசனத்தை வாசிப்போம். நான் தொடர்ந்து ஒரு நாள் அல்லது இந்த டைம்ல இருந்து டைம் வர நான் ஆண்டோடைய வேத வசனத்தை வாசிப்பேன், தியானிப்பேங்கிறதான ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்குதா? நமக்கு இருக்குதா? சிந்திச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம படிக்க வாசிக்க பிரியமானவர்களே, அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை குறித்து அந்த ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைப்பார். இங்கே ஞாபக புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, அவரை தேடி வந்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடத்தை உற்றமை இஸ்ரவேல்னு சொல்லி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த பூமியில இருந்து நம்ம போகும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறோம்னு வச்சுங்களேன். நம்ம மட்டுமா நிற்போம்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லிட்டாரு, நமக்கு பிரதிபலன் தரப்போறாரு. அப்போ தரக்கூடிய சமயத்தில் நம்ம எல்லாரும் நிற்கிறோம். இந்த சபையார் மட்டும்தான் அங்கே நிற்போமா? மீட்கப்பட்ட எல்லாரும் நிற்போம். அந்த சமயத்தில் ஆண்டவர் பிரதிபலன் தருவார். எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ இந்த சகோதரியா, இந்த சகோதரனா, இவங்களாம் ஆண்டவருக்குள்ளே இருந்து பாருங்க. இப்போ இன்னொன்று கேட்குறேனே, இப்போ நாத்தான் வேலை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். அப்படி தானே? இப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் வந்திருப்பாரா? எங்கேயெல்லாம் ஆண்டவர் போகிறாரோ அங்கேயெல்லாம் ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யும்? அவருக்கு பின்னாடி போனது. ஸோ அந்த ஊரில் இவர் இருக்கும்போது அந்த ஊரை சார்ந்தவங்களும் போயிருக்கலாம் இல்லையா? அப்போ நாத்தான் வேலை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லும்போது அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க? இப்படி ஒரு மனுஷனா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிறாராம். சரியா? நம்முடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறாரு, நம்முடைய எழுந்திருப்பதை அறிந்திருக்கிறாரு, நம்முடைய நடக்கையை அறிந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்று இல்லைங்க, ஒன்றே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மளே அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை என்ன, எல்லாம் அவருக்கு தெரியுமுங்க. இங்கே நாத்தான் வேலை சொல்றாரு. அதுக்கு நாத்தான் வேலை என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. 47. ஆ 49. ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டாருங்க. ரவி
நீர் தேவனுடைய குமாரன். வேற ஒண்ணு சொல்ல, அவர் சொல்லலாம் நீர் தீர்க்கதரிசி அல்லது தேவனிடத்துல வந்தவர் அப்படின்னு சொல்லிருக்கலாம், இல்ல தேவனுடைய தூதம் சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைங்க, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் யாரா? இஸ்ரவேலின் ராஜா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் கற்றுக்கொண்டது, அனுதினமும் தேடிட்டு இருந்தது யாரேனா இந்த தேவனுடைய குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த இஸ்ரவேலுடைய ராஜாவை. இந்த இஸ்ரவேலுடைய ராஜாவை அனுதினமும் தேடிக்கொண்டிருந்தனால தான் அவரை தேடி ஆண்டவர் வந்தாருங்க. சரியா? நாமும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தா ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்மளை தேடி வந்து மீட்டெடுக்கிற அந்த ஆண்டவர் தான். நம்ம துதிக்கும் போது சொன்னோம் இல்லையா, ஒரு காலத்தில் இந்த அப்பம் பாத்திரமெல்லாம் இருக்காது, இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம யார் இடத்துல இருப்போம்? கர்த்தரிடத்துல இருப்போம். அவர் நம்மளை தேடி வந்து இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல மாசற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, ஒருவேளை நமக்கு பார்வை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய கால்கள் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே எப்படி இருப்போம் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஊனர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மான்களை போல துள்ளி குதிப்பாங்களாம், ஊமையர்கள் பேசுவாங்களாம், குருடர் பார்ப்பாங்களாம். இந்த அளவிற்கு அழகுபடுத்ததுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? நமக்காக அழகு இழந்தார், சௌந்தரியம் இழந்தார், நான் பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவரை அந்த கேடு அடைந்தார். நம்மளை அழகுபடுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அழகிழந்தவராய் காணப்பட்டாருங்க. அந்த அழகிழந்தவராய் இருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த மனுஷன் தான் யாரும் தெரியுமா? இந்த நாத்தான்வேல். சிந்திச்சு பாருங்களேன், நம்மளே ஆண்டவர் தேடி வந்தார் இல்லையா? நம்மளை அழகுபடுத்துவதற்காக. இன்னொன்று உங்ககிட்ட கேட்குறேனே, ஏன் இன்னும் வரை ஆண்டவர் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எதற்காக? இப்போ ஊமையர்கள் பேசுவாங்க, அப்படித்தானே? முடவர்கள் நடப்பாங்க, அப்படித்தானே? அப்படித்தானே போட்டிருக்கு வேதத்துல. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை அழகு, பூமியில கூட குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தினார், அவன் சுத்தமானான். ஸோ இப்படி அழகுபடுத்திக்கிட்டு அவரு ஏன் இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாக அவர் இருக்கணும்? காரணம் என்ன? ஒன்னே ஒன்று தாங்க. நான் பரலோகத்துக்கு போகும்போது அநேக தூதர்கள் இருப்பாங்க, நம்ம பார்ப்போம், அப்படிதானே? ஆனால் அதில் தனியாக ஆண்டவராகிய இயேசு, நான் நினைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனியாக நம்ம பார்க்கணுன்னா எனக்காக அடிக்கப்பட்ட தழும்போடு இருக்காங்க பாருங்க, அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. புரியுதா? பரலோகத்தில் போகும்போது நம்ம இனங்கண்டுக்கு பிடிக்கணும் என்பதற்காக இன்னும் வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அதே தழும்போட, அதே முள்கீட தழும்போட அவர் இருக்கிறாருன்னா யாருக்காக? நமக்காகங்க. இவ்வளவு அழகுபடுத்தி இந்த பூமியில நம்மளை வைக்கணும் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாருன்னா அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். நீங்க உங்களை நான் முடிக்க போறேன் ஒரு சில காரியங்களை சொல்லி, நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த உலக அதிசயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச உங்க மனதில் இருக்கிற 1-2 அதிசயங்களை நீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. படித்த பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, படிச்சு கொண்டு இருப்பீங்க நம்புகிறேன். சரியா? சொல்லுங்க பார்க்கலாமே. ஆ ஆ ஆ ஆ பா, கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எவ்வளோ இதெல்லாம் வருது. ஆனால் உலக அதிசயத்தில் ஒன்று என்ன தெரியுமாங்க? ஒரு தெய்வம் மனுஷனாக பிறந்தது தாங்க அதிசயத்துலையும் அதிசயம். புரியுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக மனுஷனா பிறந்தார் பாருங்களேன், அதான் பெரிய அதிசயம். ஏன் தெரியுமா? நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஏன்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க என்ன செய்தாராம்? அவரும் அவர்களை போல. நமக்கு பிள்ளைங்கிறது அதிகாரம் தரதுக்கு நம்மகிட்ட என்ன நன்மை இருக்குங்க? ஒண்ணுமே இல்லை. நன்மை ஒன்று இல்லாத போதும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்மளை நேசித்தார், நம்ம எல்லாம் அன்பு கூர்ந்தார். இந்த நாத்தான்வேல் கண்ட ஒன்று சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. நம்மளை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? இதோ கபடற்ற உற்றம இஸ்ரவேலன் என்று சொல்லி, இல்லை எனக்காக வைராக்கியம் வாஞ்சியமாக இருந்த என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லுவாரா ஆண்டவர்? சொல்லத்தக்க நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருக்குள்ளாக நாம் எழும்பி பிரகாசிப்போம் என்று சொன்னால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என்னுடைய அருமையான மகன்,
என் அருமையான சகோதரி, என் நான் நேசிக்கிற அருமையான ஒரு மகள் என்று சொல்லி. ஸோ நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த நாட்டான்களை தெரிந்தெடுத்தாரோ அப்படி நம்மளையும் தெரிந்தெடுத்து இந்த பூமியில வைத்திருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தாரு? அவருடைய நாமை மகிமை கண்டு காலையில் எழுந்த உடனே வேலைக்கு போகிறோம், பகல் முழுதும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், நைட்டு வந்துடுது, தூங்குகிறோம், மறுபடியும் முழிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அதற்காக நம்மளை தெரிந்தெடுத்தாரு. சரி, ஆண்டவர் இந்த பூமியில் இருந்து பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? நீங்களே உங்கள் வாயினால சொல்லிங்க. என்னதான்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை, ஆண்டவரை பற்றி அறிவிங்க. யாருங்க அறிவிப்பது? ஊழியக்காரரா? அவங்கள அறிவிக்கணும். அவங்க அறிவிச்சா போதுமா? நம்முடைய வேலை என்ன? ஊழியக்காரர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அப்படியா? இல்லைங்க, அந்த பொறுப்பு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். சபையில் ஒரு விசுவாசியை கூட்டிட்டு வர்றது யாருடைய பொறுப்பு தெரியுமா? உங்கள் எல்லாருடைய பொறுப்பு. இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் ஊழியக்காரர்கிட்ட கொண்டு வரும்போது அவங்க வழி நடத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஊழியக்காரருடைய வேலைன்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கையில் ஆண்டவர் பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் ஒரு நபருக்காவது நான் ஆண்டவரை பற்றி சொல்லி நான் சபைக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன் நீங்கள். அப்போ ஆண்டவர் எழுதுவார் உங்களை ஜீவ புஸ்தகத்தில். சரியா? அப்போ ஆண்டவர் எழுதுவார் ஞாபக புஸ்தகத்தில். ஒன்று வேண்டாங்க, ஒரு வருஷத்தில், நீங்கள் 2 மாதம் 3 மாதம் விடுங்களேன், ஒரு வருஷத்தில் நான் ஒரு ஆத்மாவை நான் சபைக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்களை பார்க்கலாம். உங்கள் சபையில் எத்தனை ஆத்மாக இருப்பாங்கங்க? ஒரு நபர் ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லி, ஒரு ஆத்மாவை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இங்கே தீர்மானம் எடுத்தால் எத்தனை ஆத்மாக்கள் இந்த சபையில் இருப்பாங்க? உங்களுடைய கடமை அது, மறந்துடக்கூடாது. நான் வேலைக்கு போகிறேன், எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு பிரதானமான ஒரு வேலையை தந்திருக்கிறார். ஒரு நாள், ஒரு அரை மணிக்கூர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அருகாமையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்களேன், பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவங்ககிட்ட சொன்னால் எங்கே ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைங்க, அவங்கள தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வருவார். அதற்காக தான் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறாரு. சரியா? இந்த சிந்தையோடு போவோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.